திரு ஆர்டி எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? திமுக தனித்து போட்டி அப்படின்னு தேர்தலுக்கு பிறகு அந்த கூடாரத்திலே நிறைய கருத்துக்கள் வருது நம்ம பார்க்கிறோம். அது ஆர் ராசா இதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறார். திமுக தலைவரும் அதை பரிசீலிப்போம் என்கிறார். ஆனால் அதற்கான களம் என்பதெல்லாம் கிடையாது. திமுக ஆரம்பித்ததிலிருந்தே கூட்டணியோடு தான் களம் கண்டது, ஒரு நாளும் தனித்து போட்டியிடாது. ஒருவேளை போட்டியிட்டால் என்ன வாகும் என்பதையும் தமிழ்மணி பகிர்ந்து கொண்டார். எப்படி பார்க்கலாம் பார்க்குறீங்க? முதுநிலை வழக்கறிஞர் சகோதரர் தமிழ்மணி தேங்காய் உடைக்கிற மாதிரி டான்னு அதை தெளிவாக பேசி முடிச்சிட்டாரு. ஆர் ராஜா டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ். அவர் சொல்கிறத அவர் அர்த்தப்படுத்தலை. இப்போ ஆர் ராசா இந்த இடத்துக்குள்ளே பேசுகிறாருன்னா காங்கிரஸ் கட்சியோட ரெட்டை வேஷம். அவங்க விஜய்க்கும் ஒரே மாதிரி ஒரு பதிலை போடுறாங்க. திமுக தலைவர் தவேகா தலைவருக்கு என்ன பதிலை போடுறாங்களோ அதே பதிலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் போடுறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி ரெண்டு வரும் கர்நாடகாவில் தமிழர் உரிமையை காட்டி கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் கூட ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு அதிமுக பத்திரிகைகளும் அதிமுக தொலைக்காட்சியும் அதை விமர்சனம் பண்ணுறாங்க. காரணம், தவேகா கூட்டணியில் 2 இடங்களை பெற்றுக்கொண்டு ஸ்டாலின் முதல்வர் என்று கூறிக்கொண்டு 2 அமைச்சரவை பெற்றுக்கொண்டு அந்த ஆட்சியே அமைத்து கொடுத்தது ராகுல் காந்தி தான். மோடிக்கு எதிராக தான் அதை செய்கிறாரு. ஆக்சுவலாக அமைய வேண்டிய அரசு 108 இடத்துல திமுக அணியை தோக்கடிச்சு, திமுகவில் இந்த காங்கிரஸ் இவங்களெல்லாம் சேர்த்து தான் தோக்கடித்த தவேகாவும் 53 இடங்களில் 47 ரெட்டலையில் தோக்கடித்த எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து தான் இவர் முதல்வர் அவர் துணை முதல்வருங்கிற அடிப்படையில் ஒரு அரசு அமைஞ்சிருக்கணும். அதுதான் நேர்மையான பார்வை. ஆனால் ஒரு முறைகேடான ஒரு அரசை ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்ட இந்தியன் யூனியன் முஸ்லிம் தலைவர்கள்ட்ட பேசி ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு ஒரு அரசு அமைக்கிறாருன்னா அவருக்கு முறைகேடான அரசு எப்படி ஆர்டி சொல்றீங்க? முறைகேடான அரசு எப்படி? கண்டிப்பா முறைகேடான அரசு தான். தோற்கடிக்கப்பட்டவங்க அரசுல அமையக்கூடாதுங்கிறதான் எல்லா உலக நாடுகளின் தத்துவம். தோற்கடிக்கப்பட்டது ஸ்டாலின் மட்டுமல்ல, ஸ்டாலின் கூட இருந்த காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ எல்லாரும் தான் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்க எல்லாரும் தான் தோற்கடிக்கப்பட்டாங்க. தோற்கடித்து இந்த ஆட்சி அமையாதது காரணம், முதற் காரணம் விஜய் அவர்கள் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. 53 இடங்கள்ல வெற்றி பெற்று ஏற்கனவே தோற்று போன எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி அமையாம பார்த்துக்கிட்டாரு. அந்த 108 53 தான் அந்த ஆட்சி அமையாம பார்க்கப்பட்டது. இந்த இருந்த ஆட்சி அமையணும்னு போரிட்டவங்க தான் திமுக ஸ்டாலின் தலைமையில சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எல்லாரும். ஸோ தன்னோட அரசியல் லாபத்துக்காக இவர் ராகுல் ஒரு அணியை நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் 108 பெற்றிருக்கக்கூடிய தவேகா இந்த கூட்டணி அமைத்தது மூலமா முறைகேடு பண்ணியிருக்குன்னா, ஒருவேளை வாதத்திற்காக அதிமுகவோ அல்லது திமுகவோ இதே ஆட்சி அமைக்க முயற்சி செய்திருந்தாலும் அதுவும் முறைகேடு தானே? கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள திமுக அதிமுக சப்போர்ட் பண்ணா முறைகேடு தான். சார் சொல்லுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. முறைகேடு நான் விளக்கி சொல்றேன். எதுக்கு இவரு போய் இன்னொரு கட்சியை உடைச்சி 25 ஓட்டு வாங்குறாரு? அது முறைகேடு இல்லையா? ஏன் உடைச்சாங்கன்னு சொல்றீங்க? அவங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. உடைச்சாங்க நீங்க சொல்றீங்க, வந்ததை அவங்க சொல்றாங்க. ஆமாம் சார், அப்படி ஒரு 500 ரூபாய் நான் கையில் வச்சிருந்த ஒருத்தர் வந்தாங்க. 500 ரூபாய் நான் இருந்ததுனால வந்தாங்க. இதை விட நான் சொல்லக்கூடாது. இவர் அவங்கள போய் பார்த்தார். சிவி சண்முகத்தை இவர் போய் பார்த்தார். எந்த கெப்பாசிட்டியில் பார்த்தார் இவர்? அதுதான் முறைகேடு. அதுதான் குதிரை பேரம், யானை பேரம், கவிதை பேரம். அதான் ஒரு முறைகேடுங்கிறது. நான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள தான் வந்தேன். அந்த இடத்துக்குள்ள அப்படி செய்த காங்கிரஸ் விஜய் கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. அதே போல தவேகா அரசவையில் 4 கட்சி கூட்டணி மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். 4 கட்சி கூட்டணி மெஜாரிட்டி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கு. பட் அது 2021 ஸ்டாலின் அமைத்த ஒரு தனியாட்சியோ இல்லை, 2006 கருணாநிதி அமைச்ச தனி ஆட்சியோ அல்ல, 2000 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி அமைத்த தனி ஆட்சியோ அல்ல. 4 கட்சி கூட்டணி அரசுக்குள்ள ஒரு முக்கிய அங்கமாட்டு இருக்கக்கூடிய இவர் விடுதலை சிறுத்தைகள் சகோதரர் தொல் திருமா டிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்றாரு. ஸோ இந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி பிரசவ வயக்கராய்க்கம் அல்லது ஹி டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ்ங்கிற லெவல்ல இதை ஒரு பிரேவ் ஃபேஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் போஸ்ட். இப்போ எல்லாம் நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் அரங்கேறி ஸ்ட்ராங். இப்போ நம்ம இஷ்யூ இதுதானே, ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டுறதுக்கு உண்மை அல்ல. இது ராசா பேசுறாரு. ஸ்டாலின் அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல வராரு, பரிசீலிக்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் இன்னும் டீட்டெயில் அவங்க நேரடி சாட்சியா நின்னதை நான் அரசியல் ரீதியா நான் உணர்ந்து கொண்ட ஏதாவது சொல்றேன்.
எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகு மதுரை கார்ப்பரேஷனுக்கு தேர்தல் நடத்துறாரு. அவர் வந்து சென்னை கார்ப்பரேஷன் நடத்தினாலோ தஞ்சாவூர் முனிசிபாலிட்டி நடத்தினாலோ சிக்கலாகுங்கிறதுக்காக திருச்சியெல்லாம் முனிசிபாலிட்டி தான், அந்த இடத்துக்கு நடத்தாமல் தனக்கு செல்வாக்கான மதுரை கார்ப்பரேஷனுக்கு மட்டும் நடத்துகிறாரு. அவர் வெற்றி பெறுறார். வெற்றி பெற்றதும் 2வது இடத்துக்கு திமுக வருது, 3வது காங்கிரஸ் வருது. கலைஞர் வந்து முரசொலியில் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுறாரு. உடன்பிறப்பே முதல் கட்சி நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான அதிமுக, 2வது நாம வந்திருக்கோம், 3வது காங்கிரஸ் வந்திருக்கோம். நாமளும் காங்கிரஸும் சேர்ந்தால் முதலிடத்தில் வந்தவரை தோற்கடிக்கலாம். எந்த காங்கிரஸ்? இவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண காங்கிரஸ். பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்ன? நம்மளால எம்ஜிஆரை தோற்கடிக்க முடியாது, நம்மளும் காங்கிரஸும் சேர்ந்தா தோற்கடிக்கலாம். இதே கலைஞர் முரசொலியில் அடுத்தால் எழுதுறாரு. தஞ்சாவூர்ல வந்து இந்திரா காந்தி அம்மையார் நிற்பாருன்னு சொன்னதும், நானே நிற்பேன்னு சொன்னதும் சட்டம் ஒழுங்கு வரும்னு எம்ஜிஆர் வந்து அதில் விளைகிறார். அது வந்து மொரார்ஜி வந்து நீங்கள் வெதர் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோங்கிறத தெளிவாக கேட்கும்போது இந்திரா காந்தி வந்தால் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்திரா காந்திக்கு தவறு தான். நீங்கள் சென்னாரெட்டியையோ தேவராஜ அரசியை நம்பி போயிருக்கணும். எம்ஜிஆர் நம்பி வந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டிருக்கக்கூடாது, மூக்கறுக்கப்பட்டிருக்கக்கூடாது. எனிவே அந்த தேர்தலில் மூப்பனார் வந்து சிங்காரவடி வேலை நிறுத்துறாரு. அவருக்கு ஒரு அட்வொகேட்டு சிங்காரவடை நிறுத்தி களங்காணும் போது நாம வந்து இன்னொரு கேண்டிடேட் போட்டோம்னா சிக்கல் ஆயிரும்னு எம்ஜிஆரே வெளியே போய் சிங்காரவடி வேலை ஆதரிக்கிறாரு. சிங்காரவடி ஜெயிக்கிறாரு. கலைஞர் வந்து அன்பில் தர்மலிங்கத்தை கேண்டிடேட் அவுட்டு அன்பில் தர்மலிங்கம் தோக்குறாரு. தோத்ததும் கலைஞர் என்ன சொல்றாரு? என்ன செய்ய முடியும்? முதலிட கட்சி தஞ்சாவூர்ல நாம தான், 2, 3 சேர்ந்தா 1 தோக்கடிச்சிடலாம். நீங்க மதுரையில முதலிட கட்சின்னு அதிமுக சொன்ன கலைஞர் தஞ்சாவூர்ல முதலிட கட்சி நாம தானே கிளைம் பண்றாரு. அந்த கிளைம் நியாயம்தான். 77 நிலைமை அதுதான். 2, 3 சேர்ந்தா நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்கிறாரு. அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இன்னைக்கு முதலிட கட்சி தாவேகா தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. முதலிட கட்சியான தாவேகா கூட திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெற்றிக்காகவும் சோகால்டு அவங்க சொல்ற மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிற சோகால்டு மத சார்பின்மை, இந்து மதம் சனாதன தர்மம் இந்துக்களையும் இந்திய தர்மத்தையும் இது பண்ண பாஜக தான் மதவாதம். 2 எம்எல்ஏ இருப்பாங்க, 2 பேரும் முஸ்லீம் தான், 3 பேருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, 3 பேருக்கும் முஸ்லீம் தான், எம்பி டிக்கெட் கொடுப்பாங்க முஸ்லீம் தான், அவங்களும் அமைச்சரவையில் முஸ்லீம் லீக்குன்னு முஸ்லீமே தலைவராக, அதெல்லாம் மதவாதம் கிடையாது. ஓகே, அந்த மதவாதத்தை இந்து தர்மத்துக்கு எதிராக சனாதன தர்மத்துக்கு எதிராக அந்த மதவாதத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக வந்தாச்சு. ஸோ தாவேக்கா இண்டிவிஜுவலாட்டே பெரிய கட்சி 35, இந்த கூட்டணி கட்சிகளும் வந்தாச்சு. அடுத்து அதிமுகவில் உள்ள பவர்ஃபுல் லீடர்ஸ், லோக்கல் பவர்ஃபுல் லீடர்ஸ். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா எடப்பாடி தான், அவருக்கு இணையா இன்னொரு லீடர்ஷிப் இல்லை. அது சசிகலா அம்மையார், தினகரன், ஓபிஎஸோட அது முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஈக்குவல் லீடர் இல்லை, அதுதான் உண்மை. பட் அதற்காக சிவி சண்முகத்துக்கு லோக்கல்ல செல்வாக்கல்ல நம்ம சொல்ல முடியாது. சிவி சண்முகம், இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர், இந்த மாதிரிப்பட்ட இதுல 25 பேர் ஆதரவு கொடுத்து 144 வருது. அப்போ 108 144 பையாச்சு. அப்போ ஒன்று இவருடைய கூட்டணி கட்சிகள் இங்க வந்தாச்சு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல் எம்எல்ஏக்கள் வந்தாச்சு. அதுல ஒன்று அவர் சாதிச்சுட்டாரு. 25 பேர் போன இடத்துல 21 பேரை திருப்பி ஒரு சிஎம்ஏ பார்த்த பிறகும் 21 பேரை அவர் திருப்பி எடுத்தது அவருக்கு சாதனை தான். அவரோட நான் பிட்டர் கிரிட்டிக்கா இருந்தாலும் இந்த இது அவரை பொறுத்தவரை ஒரு சாதனை தான். அதுலேயும் ஒரு சிலர் இங்க வந்துட்டாங்க. எனிவே 2026 தேர்தலுக்கு பிறகு தாவேகா கூட்டணிகள் மூலமாட்டும் செல்வாக்கான விஜயபாஸ்கர், எசகி சுப்பையா போன்ற தலைவர்கள் இங்க வந்த போதும் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களை வெறும் திமுக எப்படி எதிர்கொண்டுக்கிடும்? நீங்க எம்ஜிஆர் கலைஞர் வந்து அண்ணன் சொன்னார், அது ஆரம்ப இதே அண்ணன் சொன்னார், அவர் மதுராந்த ஆர்வத்தோடு இருந்து அவரே அந்த இதுக்குள்ள இருந்த அனுபவத்தில் சொன்னார். நான் வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து மதுரை ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன சொன்னீங்க, தஞ்சாவூர் ரிசல்ட்டுக்கு என்ன சொன்னீங்க? இன்னைக்கும் அதுதான் நிலைமை. ஆனா டே டு டே பொலிட்டிக்ஸ்ல அவங்க இடைத்தேர்தல்ல இந்த இதுக்கு போக போறதில்லை. இல்ல இந்த கருத்து இதன் பேசுவதன் பின்னணி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்னும் ஆப்ஷனே இல்ல திமுகக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் எலெக்ஷன் பீரியட் தமிழ்மணி குறிப்பிட்டது மாதிரி அது கன நேர கோபம் தான், விடிந்தால் சரியாக உண்மைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேனே. இப்போ வந்து நான் எலெக்ஷன் பீரியட் கிருஷ்ணபர்தாஸ், இதுதான் உண்மையான நிலைமை. அது வரைக்கும் பேசிப்பாங்களா? நான் எலெக்ஷன் பீரியட் இது, அதான் சொல்றேன். எலெக்ஷன் வரைக்கும் அப்படி பேசிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா டே டு டே பொலிட்டிக்ஸ் தானே போடும். இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு, நீங்க 2 பேருமே கர்நாடகாவின் கைக்கூலிகள்னு திமுக சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையும் முதலமைச்சரையும் சொல்றாரு. அந்த தீர்மானத்தை வந்து இது விவாதிக்காம நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு பிறகு நீங்க 2 பேரும் எப்படி பண்ண முடியும்னு வெளியே வந்து அதை பேசுறாரு. அவங்க அதைத்தான் எழுதுறாங்க. இது ட்ரிபுனல் வந்து தமிழ்நாட்டுக்கு கேடா முடியும், நீங்க வந்து காங்கிரஸ் சென்ட்ரிக் ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டுங்கிறத இன்னைக்கு டே டு டே பொலிட்டிக்ஸ்ல பேசுறாரு. இன்னைக்கு அவர் அதைத்தான் பேச முடியும்.
இன்னைக்கு வந்து நான் எலெக்ஷன் பீரியடு. இவங்க எந்த ஒரு ரிஸ்கையோ எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையோ இடைத்தேர்தலையோ ஒரு உள்ளாட்சி தேர்தலை எடுக்க போறதில்ல. பட் எல்லாருக்குமே தெரியும் எப்படி மதுரை கார்பரேஷன் டைம்ல கலைஞர் பேசினாரோ, தஞ்சாவூர் எலெக்ஷன் முடிவு செய்தாரோ, அதே மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குங்கிறது. இப்போ இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் முக்கியமானது தானே, அதுல ஏதாவது ஒரு கால் எடுத்து ஆகணும்ல, அப்படி அதுல வந்து தனியா தான் நிற்பாங்க. அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆர்குமெண்ட் என்ன இருக்கும், விஜய்க்கு விழுந்தது ஒன் டைம் ஓட்டு, நம்ம லோக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம தான் மேல வருவோம், விஜய் கீழே போவாருங்கிறது அந்த இதை தான் சொல்லுவாங்க அவங்க. பட் இதை ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயோ அசம்பிளி எலெக்ஷன்லயோ எடுக்கக்கூடிய பலத்தில் திமுகவும் இல்லை அண்ணா திமுகவும் இல்லைன்னு சொன்ன அண்ணன் தமிழ்மணி கருத்தை நான் என்டால்ஸ் பண்றேன். அதுதான் யதார்த்த சூழ்நிலை. நீங்க கடந்த காலத்தின் கைதிகளா இருந்து திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல்ங்கிறது இல்லை. ஏன் லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்தாங்க, பிஜேபி பெரிய கட்சி ஆயிட்டு, ஏன் பாஜக கல்யாண் சிங் எதிராட்டு முலாயம் சிங் யாதவும் மாயாவதி கன்ஷிராம் ஏன் சேர்ந்தாங்க, பிஜேபி நம்பர் 1 கட்சி ஆயிட்டு. இதுதான் பட்னாவிஸ்க்கு எதிராக மற்றவங்க சேர்றாங்க, அது நம்பர் 1 கட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு பட்னாவிஸ் இடத்துல கல்யாண் சிங் இடத்துல எதியூரப்பா இடத்துல விஜய் இருக்கிறாரு, அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல. இங்கே சேருவதற்கு ஆட்கள் இருக்கான்னு கேட்கிறேன். இப்போ திமுகவோட சேர்வதற்கு இங்க ஆட்கள் கட்சிகள் அவங்க தனிச்சு பண்ணி தானங்க இப்போ சொல்றாங்க. இப்போ ஏங்க சேர போறாங்க? தெளிவா தானே நானே சொல்றேன். உள்ளாட்சி தேர்தல் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, இடைத்தேர்தல் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன் ஃபியூச்சர் தமிழ்நாடு அரசியல் வந்து கர்நாடக அரசியல் மாதிரி மாறிட்டு, நீங்க வந்து கடந்த காலத்தின் கைதிகளா இருந்துகிட்டு திமுக அண்ணா திமுகன்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? மே 4 தான் சேஞ்சஸை உருவாக்கியாச்ச. இதை நீங்க பார்த்துக்கிட்டு பகுத்தறிவில் உணராம பழைய காலத்தில் இருந்துகிட்டு பேசுறதுல என்ன, வாட் இஸ் த மீனிங் இன் இட்? இது பெரிய கட்சி 3வது கட்சியில உள்ள டிஃபெக்ஷன்ல வலுப்பட்டு இருக்கு, பெரிய கட்சி 2வது கட்சியில உள்ள கட்சிகள் போனதுல வலுப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன அல்டிமேட் ரிசல்ட்? நிதிஷும் லாலும் சேர்ந்த மாதிரி தான் வரதான் ரிசல்ட். அதுக்கு டைம் இருக்கு, நான் எலெக்ஷன் பீரியடு. ஸோ நான் எலெக்ஷன் பீரியடுங்கிறதுனால தங்களை பிரேவா காட்டுறதுக்கு நாங்க தான் தாவேக்காவை தோக்கடிக்க போறோம், தாவேக்கா ஓட்டு ஒன் டைம் ஓட்டு தான், நாங்க அந்த மக்கள்லாம் இதாயிட்டாங்கன்னு அவங்க ஒரு கிளைமை வச்சுக்கிட்டு திமுக நிற்கிறாங்க. அதே கிளைம்ல எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாங்க. பட் யதார்த்த உண்மை அண்ணன் சொல்றதுதான். நம்ம தொடர்ந்து பேச, அதாவது யதார்த்த சூழ்நிலை எதியூரப்பா மாதிரி, கல்யாண் சிங் மாதிரி, பட்னாவிஸ் மாதிரி தனி மெஜாரிட்டி இல்லைனாலும் நம்பர் 1 கட்சியாட்டு தாவேக்கா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்துக்களை பிரதிபலித்த கட்சி, சனாதானம் தர்மம், இந்து தர்மம், இந்திய தர்மத்தை பிடிச்சவங்க. அதனால அவங்க மதவாதிகள். இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இந்த இரட்டை உறுப்பினர் 77 இருந்து ஆரம்பிச்சு பிபி சிங்கை வச்சுக்கிட்டு பாஜக எல்லாம் பெரிய இது பண்ணி இந்துக்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி யூபி பீகார்லாம் சாதாரணமாக இருந்த பாஜகவை நம்பர் 1 ஆக்கி விட்டாங்க இல்லையா? அந்த கம்யூனிஸ்ட் பார்வையில் இவங்கெல்லாம் மதவாதிகள். ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் தாங்கள் ஸ்டாலினை முதல்வராக சொன்னாலும் கூட விஜய் கூட சேர்ந்துக்கலாம். அப்படி வந்து சேர்ந்த கட்சிகளுக்குன்னு ஒரு வாக்கு வலிமை போட்டாலும் கூட 40 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வலிமை கொண்ட ஒரு அணியாட்டு தாவேக்கா வந்துட்டாங்க. இதை சுமார் 25 to 30 பலம் ஒரு அப்ரஸ்மெண்ட் உள்ள ஸ்டாலினால பிடிக்க முடியாது. 20 தாண்டி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால பிடிக்க முடியாது. இதுதான் யதார்த்த உண்மை. அவங்க வந்து இதுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறதான் என்னோட பார்வை. அதே வேளையில் உள்ளாட்சி தேர்தலெல்லாம் ஒரு பெரிய மெட்டீரியல் எலெக்ஷனாக பார்க்க மாட்டாங்க, இடைத்தேர்தலையும் மெட்டீரியலாக பார்க்க மாட்டாங்க. மக்களவை தேர்தல்னு இந்தியாவை முடிவு பண்ணக்கூடிய தேர்தலையும், சட்டமன்ற தேர்தல்னு தமிழ்நாட்டை முடிவு பண்ண தேர்தலையும் திமுகவும் அண்ணா திமுகவும் 2வது 3வது இடத்துல தோத்து போய் இருக்கக்கூடியவங்க ஒன்றிணைந்தாதான் தாவேக்கா அணியை எதிர்கொள்ள முடியுங்கிறது என்னோட பார்வை.